வணக்கம். நாம் இன்னைக்கு பாடத்தீஸ் பாடம் 30ங்கிற லெசன் 30 அதை பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் நாம் ரொம்ப ஒரு முக்கியமாக பார்க்க போகிறது கோ அப்படிங்கிற ஒரு சொல்லப்போனால் இது ஒரு வேற்றுமை உருபு. நம்ம தமிழ் எப்படி ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு சொல்லி வேற்றுமை உருபுகள் சொல்கிறோம். அதாவது வார்த்தைகளை இணைச்சி பேசணும், சென்டென்ஸாக உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த வேற்றுமை உருபுகள் ரொம்ப அவசியம். அவனுக்கு, எனக்கு, உனக்கு, பேனாவுக்கு, பென்சிலுக்கு, ஊருக்கு. அப்போது அந்த இக்கு அப்படிங்கிற ஒரு வேற்றுமை உருபு நாம் இப்போ இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். அதே கோவுக்கு ஐங்கிற ஒரு வேற்றுமை உருபு பயன்பாடு இருக்குது. ஐ என்னை, உன்னை, பேனாவை, பென்சிலை. அப்போ அந்த ஐ அப்படிங்கிறதுக்கும் இந்த கோவை பயன்படுத்தலாம். அப்போது வார்த்தைகளை வாக்கியமாக உருவாக்கும் பொழுது நமக்கு இந்த வேற்றுமை உருபுகள் ரொம்ப அவசியம். அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கோனா எங்கேனாலும் கோ போட்டால் இக்குன்னு ஆயிருமா சார், கோ எங்கே போட்டாலும் ஐன்னு ஆயிருமா சார் அப்படின்னா ஆகும். ஆனால் நம்ம தமிழ் மொழியிலே அதில் நம்ம அதை பயன்படுத்துறதுல வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இப்போ நான் அப்படின்னு என்ன, என்னையை குறிக்கிறதுக்கு நான் சொல்லுவேன். அப்போது நான் கூட இக்கு சேர்த்தா நானுக்கு அப்படின்னா சொல்லுவோம், நம்ம சொல்ல மாட்டோம், எனக்குன்னு மாறுது. அதே மாதிரி நீ, அது கூட இக்கு சேர்த்த நீக்கு அப்படின்னா சொல்கிறோம், உனக்குன்னு சொல்கிறோம். அப்போ அதே மாதிரி அந்த வார்த்தைகள் இந்த கோ சேரும்போது சில மாற்றங்களும் ஆகும். அப்போது கோனா மீனிங் வேற்றுமை உருபுல இக்கு ஐ. அப்போ உனக்கு, எனக்கு, அவனுக்கு, உங்களுக்கு, எங்களுக்கு இப்படிலாம் நம்ம சொல்லணும்னா அதுக்கு இந்த வேற்றுமை உருபு கோங்கிற ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்த போகிறோம். ஐங்கிறதுக்கும் இந்த கோ தான் பயன்படுத்த போகிறோம். அடுத்தது இதே பாடத்தில் கேலியே, கே வாஸ்தே அப்படின்னு 2 வார்த்தை, ரெண்டுக்கும் மீனிங் ஒன்று தான். இக்காக, இக்கு வேண்டி, பேனாவுக்காக, பென்சிலுக்காக, அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, அவனுக்கு வேண்டி, எனக்கு வேண்டி, அந்த மாதிரி நாம் இக்காக இக்கு வேண்டின்னு சொல்லணும்னா அதுக்கு இந்த கேலியே, கே வாஸ்தேங்கிற இந்த 2 வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். அப்போ இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம வாக்கியங்கள் அமைக்கும்போது வார்த்தைகளில் எப்படி அது சேரும் பொழுது சில மாற்றங்கள் கூட ஆகும். அதெல்லாம் நம்ம சில மாற்றம்னா என்ன சார், இப்போ நம்ம சொன்னோமே நான் ப்ளஸ் ஐ, நானேன்னு சொல்ல மாட்டோம், என்னைன்னு சொல்கிறோம். நான் ப்ளஸ் இக்கு, நானுக்குன்னு சொல்ல மாட்டோம், எனக்குன்னு சொல்கிறோம். அப்போ அதே போல் தான் ஹிந்தியிலையும் மே, நான் கூட கோ சேர்ந்தா மே ப்ளஸ் கோ. அப்புறம் நானுக்கு, நானேன்னு சொல்ல மாட்டோம். அதே போல் தான் ஹிந்தியிலையும். அதெல்லாம் பற்றி தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். அதை உங்களுக்கு நான் ஒவ்வொரு லெசனாக சொல்லி பார்க்க போகிறேன். இப்போ இந்த கோ, கேலியெல்லாம் பயன்படுத்தி நம்ம வார்த்தைகளில் உபயோகிக்கும் போது அது மீனிங் என்னன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தமிழ், ஆங்கிலம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஹிந்தியை பற்றி தான் தெரியறதுக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ராம் கோ, இப்போ என்ன மீனிங் வரும்? ராம் கோ, ராமை அல்லது ராமுக்கு. அப்போது ராம் ஐ அல்லது ராமுக்கு, ராம கூப்பிடு, ராமுக்கு கொடு, இப்படிலாம் சொல்லும் பொழுது அந்த கோங்கிறத பயன்படுத்தினா நமக்கு இந்த மீனிங் கிடைக்கும். அப்போது ராமை கூப்பிடு, ராமை போக சொல்லு, ராமை வர சொல்லு, இப்படிலாம் சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லணும், ராம் கோ அப்படிங்கிறத போயிடும். ஐ, இக்குக்கும் அதே தான். ராமுக்கு 2 ரூபா கொடு, ராமுக்கு அதை சொல்லு. அப்போ அந்த இக்குக்கும் நாம் இந்த ராம் கோ பயன்படுத்தலாம். சீதா கோ,
அப்போ இதில் வந்து கோக்கு வந்து ஆண்பால் பெண்பால் எல்லாம் மீனிங்லாம் கிடையாது. ஒரு வேற்றுமை உறுப்பு எப்படி நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுதான் இங்கே. ராம் கோ, அதே மாதிரி சீதா கோ, சீதாவை, சீதாவுக்கு. ராம் கே லியே, இது வந்து எப்படி சார் சொல்லுவோம்? ராம் கே லியே சேர்த்து சொல்லும்போது ராம் கே லியே, கேலியேங்கிறது சேர்ந்தாப்பில் தான் சொல்லணும். ராம் கே லியே அப்படின்னு பிரிக்கக்கூடாது. ராம் கே லியே, கேலியேங்கிறது கே தனி லியே தனி தான். ஆனால் எழுதும்போது தனியாக எழுதினாலும் சொல்லும்போது அதை சேர்த்து தான் சொல்லணும். ராம் கே லியே. ராம் கே லியேன்னு என்ன அர்த்தம்? ராமுக்காக, ராமுக்கு வேண்டி. அப்போ ராமுக்காக, ராமுக்கு வேண்டி அப்படி சொல்லணும்னா ராம் கேலியே. ராம் கேலியேன்னா ராமுக்காக, ராமுக்கு வேண்டி. 2 மீனிங் வரும். ராமுக்காக நான் இதை வாங்கி கொண்டு செல்கிறேன், ராமுக்காக இதை நான் பேசுகிறேன், ராமுக்காக இதை நான் செய்கிறேன், இப்படிலாம் சொல்லணும்னா அப்போ இந்த ராம் கேலியே அப்படிங்கிறத பயன்படுத்தணும். ராம் கே வாஸ்தேனாலும் சேம் மீனிங் தான், ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். ராம் கே வாஸ்தேனாலும் அப்போ சார் கேலியே எங்கே பயன்படுத்தணும், கே வாஸ்தே எங்கே பயன்படுத்தணும்னா எங்கேனாலும் பயன்படுத்தலாம். அடுத்து நாம் அதே சீதா கேலியே, சீதா கே வாஸ்தே. எப்படி ராம் கேலியே ராம் கே வாஸ்தேங்கன்னா ராமுக்காக, ராமுக்கு வேண்டின்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் சீதா கேலியே, சீதா கே வாஸ்தே. மீனிங் ஒன்று தான். சீதாவுக்காக, சீதாவுக்கு வேண்டி. கே வாஸ்தேனாலும் கேலியேனாலும் அர்த்தம் ஒன்று தான். அப்போ சீதா கேலியே, சீதாவுக்காக பேசுகிறேன், சீதாவுக்காக கொண்டு செல்கிறேன், சீதாவுக்காக தருகிறேன். சீதா கேலியே, சீதாவு கே, சீதா கே வாஸ்தே, சீதா கேலியே, சேம் மீனிங் தான். அதே மாதிரி அடுத்தது ஒரு சில உதாரணங்களுக்காக இதை நாம் எழுதியிருக்கோம். மோகன் கோ, மோகனை, மோகனுக்கு. அப்போ கோங்கிறதுக்கு ஐ, இக்கு, மோகனை மோகனுக்கு. மோகன் கேலியே, மோகன் கே வாஸ்தே, மீனிங் ஒன்று தான். மோகனுக்காக, மோகனுக்கு வேண்டி. கே வாஸ்தேனாலும் அதே மீனிங் தான். அப்போ ஏன் சார்னா ரெண்டையும் நீங்கள் 2 இடத்துல ரெண்டையும் எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அங்கே தான் யூஸ் பண்ணணும், இது இங்கே தான் யூஸ் பண்ணணும், அப்படி ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ கே லியே கே வாஸ்தேங்கிறது மீனிங் ஒன்று தான். உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இடத்துல எதையானாலும் பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. இந்த வீடியோ இத்துடன் முடித்துக்கிடுவோம். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு நாம் ஆரம்பிப்போம்.